காலைல எல்லாருக்கும் பணம் போட்டாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு உடனே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா மக்கள்? அவர் நினைச்சிட்டு இருக்காரா? கண்டிப்பா இல்லை. மக்கள் தெளிவா இருக்காங்க. அதுல வேற பணம் போட்டுட்டு பார்த்து செலவு பண்ணுங்க, அதுல வந்து சேமிச்சு வேற வைங்கன்னு சொல்றாரு. பெரிய 5 லட்சம் ரூபாய் போட்ட மாதிரி அதை வேற சேமிச்சு வைக்க சொல்றாரு. அதுல எங்க சேமிச்சு வைக்கிறது? நீ கொடுத்த காசுல ஒண்ணு கொஞ்சம் கொடுத்தாரையா சேமிக்கவே முடியும். இதுல சேமிக்கிறதுல என்ன இருக்கு? அதனால மக்கள் தெளிவா யோசிக்கணும். இந்த தடவை மத்திய அரசு எவ்வளவோ திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கு. மக்களுக்கான திட்டத்தை, மகளிருக்கான திட்டத்தை, விவசாயத்துக்கான திட்டத்தை மக்கள் தெளிவா ஆயிட்டாங்க போது கண்டிப்பா இந்த தடவை உங்களுக்கு வாக்கு இல்லை. குட் பை சொல்லிட்டு கிளம்பிக்க வேண்டியதான் நீங்க. அதனால மக்கள் தெளிவா சிந்திச்சு வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2027 தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பாக நிக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பா வாக்களிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. உலகம் போற்றும் உத்தம தலைவர் மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை வணங்கி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் போற்றுதலுடைய ஆட்சியை வணங்கி, உலகம் போற்றும் உத்தம தலைவி புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களையும் வணங்கி, பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் நிதின் நிபுன் அவர்களையும் வணங்கி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அருமை அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களையும், மேலும் நம்முடைய அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமரை ராஜேந்திரன் அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சகோதரி பரமேஸ்வர் அவர்களையும் வணங்கி, தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு